friends, welcome to MIYAV'S channel. Meow meow meow. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மஷ்ரூம் பிரியாணி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் நெய், பட்டை, கிராம்பு, கொஞ்சமா சோம்பு and பிரியாணி இலை, காஞ்ச பிரியாணி இலை and பச்சை பிரியாணி இலை 2 ஒரு துண்டு வச்சிருக்கேன். 3 வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி 3 தக்காளியையும் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு முழு பூண்டை எடுத்து உரிச்சு வச்சுட்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, அதே மாதிரி ஒரு கைப்பிடி புதினா, தயிர் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம ரெசிபியோட ஹீரோயின் மஷ்ரூம் க்ளீன் பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு தண்ணியில் வாஷ் பண்ணக்கூடாது, ஒரு துணியில் நல்லா க்ளீனான துணியில் தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியில் வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா வழவழன்னு ஆகி போயிடும், நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இது தொடச்சி கட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல குக்கர் காஞ்ச உடனே நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் 2.5 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய்யும் எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெயும் நெய்யும் காய்ஞ்சதுக்கு அப்புறமா ஒரு துண்டு பட்டை, 4 to 5 கிராம்பு, பிரியாணி இலை அண்ட் காஞ்ச பிரியாணி இலை, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, இது ஒரு நிமிஷம் சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு கண்ணாடி மாதிரி வதங்குற ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா விளக்கி கொடுங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம் அப்படின்னா அடியில் வந்து நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். அதனால் நம்ம அது பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு நல்லா அழுத்தி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். கிளறி கொடுத்தோம் அப்படின்னா பாத்திரத்தோடு ஒட்டி பிடிக்காமல் வரும். இப்போ தக்காளி என்ன ஆகணும், நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா உடஞ்சி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு
கிளறி இப்படி அடித்து உடைச்சிட்டு இருக்கணும். நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கிளறி கொடுத்துருக்கலாம். தக்காளி நல்லா உடஞ்சி வதங்கி இருக்கு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாம். கிளறி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் டிஷ்ஷோட ஹீரோயின் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி கொடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி கரிஞ்சிரும். அதனால் நல்லா மசாலா வந்துட்டு மஷ்ரூமில் பிடிக்கிற அளவுக்கு கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம நல்லா மஷ்ரூமை கிளறி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்துட்டு தேவையான அளவு. உப்பை ஆட் பண்ணி நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அதேமாதிரி வாசனையும் ரொம்ப சூப்பராக வருது. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 2 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். எல்லா மசாலும் நல்லா பொடிக்கிற அளவுக்கு நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். கொடுத்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கி பிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி வந்துட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த அளவு கிளாஸில் தான் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கிளாஸ்லேயே நம்ம 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒன்று, 2, 3, 4. 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி வந்துட்டு ஒரு சின்ன லைட்டாக ஒரு கொதி வர ஆரம்பிச்சோன்னே நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரிசி போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நம்ம வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு உப்பு கொஞ்சம் கூட இருந்தால் தான் ரைஸ் போடுறப்போ வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ உப்பு கொஞ்சம் கூட தூக்கலாக இருக்கணும். உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. ஸோ நான் உப்பு போட்டுக்கிறேன்.
இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்பவுமே பாஸ்மதி ரைஸை வந்துட்டு ஊற வச்சு கழுவக்கூடாது, கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். போட்டாச்சு. லைட்டாக அரிசி உடையாமல் ஒரு கிளறிட்டு குக்கரை வெயிட் போட்டு மூடி வச்சிடலாம். நான் வந்துட்டு எப்பவுமே 2 விசில் விடுவேன். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி 2 விசில் விடலாம், இல்லாட்டி 1 விசில் கூட விடலாம். உங்கள் குக்கரோட அளவு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த விசில் விட்டுக்கோங்க. இப்போ 2 விசில் வரட்டும். ஓகே, இப்போ 2 விசில் வந்து ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு. இப்போ பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விசிலோ எடுத்து விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வாவ், மெதுவாக அப்படியே கிளறி கொடுங்க. சாப்பாடு பாருங்கள், குழையாமல் சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு சிக்கன் பிரியாணி பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அது பார்க்காதவங்க வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் லிங்க் கொடுக்குறோம், அதை போய் பார்த்துட்டு அதையும் சமைச்சு பார்த்து சொல்லுங்கள். இப்போ நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க சாப்பிடலாம். எங்கள் வீட்டு குட்டி டெடி சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க. நீங்களும் எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.